ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2023 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 9-11 கூடியவர்கள் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 5ஆம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார். அவரும் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு தடைக்கற்கள் அனைத்துமே படிக்கற்களாக வெற்றி படிக்கட்டாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். அதற்காக நீங்கள் தடைப்பட்ட பல விஷயங்களை இன்னைக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியே முடியல அப்படின்ற மாதிரியான காரியங்கள், ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் டக்குன்னு முயற்சி பண்ணுங்க. டக்குன்னு அது முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு யாருக்கிட்டையும் நீங்க பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னும் உங்களுடைய பணிவு காலமாகவும் உங்களுக்கு நிறைய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. பணிந்து செயல்படுவீங்க. அதன் மூலமாக கனிவான உங்களது பேச்சுக்கள் மூலமாகவும் உங்களது செயல்பாடுகள் மூலமாகவும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். உங்க காரியங்களை சாதிப்பதற்கும் அந்த பணிவு உதவிகரமாக அமையுங்க. இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு காதலிக்கும் வகையில வந்து சேரும். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை மாற்றங்கள், கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அது உங்களுக்கு 6 நாள் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படுத்தி தரும். அதற்கான நல்ல அறிகுறிகள் இன்னைக்கு தோன்றக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். நிறைய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத வகையில இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் எப்பயுமே சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இன்னைக்கு என்ன சூழல் இருக்கு அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதன் மூலமாக உங்கள் காரியங்கள் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய பலவீனம் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றபடி உங்க காரியங்களை எப்படி அப்ரோச் பண்ணா எப்படி வெற்றிகளை பெற முடியும், சில பலவீனமான விஷயங்கள்ல யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகும் நண்பர்களே. ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. எப்படியெல்லாம் பணத்தை சேவிங் செய்யலாம், சேமிப்பு எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனைகளும் புதிய ஐடியாக்களும் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நீங்க அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம நண்பர் தானே, இவர்கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக உரிமை எடுத்து நீங்க செயல்படக்கூடாது. அதில் கொஞ்சம் நீங்க தயக்கம் காட்டி அதை நிறுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் ஓவர் அட்வான்டேஜ் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. இன்றைய தினம் புதிதாக கடன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் எங்களுக்கு சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கான வருமானத்தை பொறுத்து நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதற்காகவும் கிடைக்கிற நண்பர்களே. கடன் உதவிகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல செய்திகள் வந்து சேர்றதுனால அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அது நல்ல விதமாகவே அமையுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க உங்க காதலர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்களை நீக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படலாங்க. எந்த விதமான மேஜிக் பண்ணாலும் சரி, எந்த விதமான கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, உங்க காதலர் சமாதானம் ஆக மாட்டாரு. அந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்க இல்லாம நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னைக்கு பொறுமையா நிதானமாக உங்க காதலரை அணுகுங்கள். காதல் வாழ்க்கையில உங்களால எந்த விதமான மேஜிக்கும் இன்னைக்கு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இனிமை ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஆனா உங்களுடைய அழகான தோற்றம் காரணமாக புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்களது அழகான தோற்றம் உங்களை மற்றவர்களிருந்து வசீகரிக்குங்க.
அதனால ஈஸியா மத்தவங்கள நீங்க கவர்ந்து நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ள உகந்த ஒரு நாள். அது குறித்து நீங்க விஷயங்களை யோசிக்கலாம். அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக புதிய புதிய வருமானங்களுக்கான வாய்ப்புகள் உங்களால இன்னைக்கு உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள்ட்ட நீங்க அதிகமான கவனம் செலுத்தணுங்க. குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றி வைக்கலாம். ஆனா தாராளமான குணத்தோட நீங்க இருக்கக்கூடாதுங்க. அப்படி தாராள குணத்தோட உங்க குழந்தைகள்ட்ட நீங்க செலவு செய்து அவங்களுக்கு வேண்டியதை செய்து குடுத்தீங்கன்னா, அவர்கள் அதனால ஊதாரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க அதிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா குழந்தைகள் தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைக்கலாம். அதன் மூலமா உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, வியாபாரிகளுக்கு வந்து சேருங்க. இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும்போது, உங்க மனச சில பேர் சோதித்து பார்ப்பாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த மாரி சூழ்நிலை எல்லாமே கடந்து வியாபாரத்துல நீங்க மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்குகள்ல செஸ் விளையாடுறது, குறுக்கெழுத்து விளையாடுறது, கதை, கவிதை எழுதுறது போன்றவற்றெல்லாம் நீங்க செய்து கொள்வதற்கான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்கால பிளான்களை உருவாக்குவதற்கு உங்க பொழுதுபோக்கான நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்க வேலைகள்ல உங்க வாழ்க்கை துணை செஞ்சிருவாரு, இடைஞ்சல்கள் செஞ்சிருவாரு. உங்களுடைய திட்டம் சில ப்ராஜெக்ட் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கை துணை மூலமாக இருக்கிறது. அதனால நீங்க கோவப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது. உங்களது இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க நீங்கள் பொறுமையை இழக்காமல் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பர் 6 6ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகள், புதிய ஐடியாக்கள் நிறைய கிடைக்குங்க. அதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். அலுவலக பணிகளில் நீங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறது. அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்க மாற்றங்களை கொண்டு வரலாம். உங்க சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள், புதிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதனால சேமிப்பு உயர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக வருங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் கனிவோடு நடந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் நண்பர்களே. மற்றவங்கிட்ட அதிகமான உரிமை எடுத்து நீங்க செயல்படக்கூடாதுங்க. கடன் வாங்குறதுல கொஞ்சம் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கடன் உங்களுக்கு தேவையாங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.